முக்கிய செய்தி வந்திருக்கிறது, பிரேக்கிங் நியூஸாக வந்திருக்கிறது. அந்த செய்தி என்னவென்று நாம் இப்போது பார்க்கலாம். டெல்லி தேர்தல் முடிவின்படி இப்போதைக்கு அங்கு முன்னிலை நிலவரம் மற்றும் இப்போதைய முக்கிய செய்தியை நாம் இப்போது பார்க்கிறோம். ஜங்க்புரா தொகுதியில் மணீஷ் சிசோடியா தோல்வியடைந்து விட்டார் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆம் ஆத்மியின் முக்கிய தலைவரான மணீஷ் சிசோடியா அமலாக்கத்துறை கைதினால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்களுக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார். இதே போல புதுடில்லி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தோல்வியடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஆம் ஆத்மி கட்சிக்கு மிக பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. ஆம் ஆத்மி கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியடைந்திருக்கிறார். அவருக்கு அடுத்த நிலை தலைவராக இருந்த மணீஷ் சிசோடியாவும் தோல்வியை தழுவியிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தில் மணீஷ் சிசோடியா அடுத்து துணை முதலமைச்சராக ஆம் ஆத்மி ஆட்சியை கைப்பற்றினால் அவர் பொறுப்பேற்பார் மணீஷ் சிசோடியா துணை முதலமைச்சராக என்று அறிவித்த நிலையில் இப்போது அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அடைந்திருக்கிறார். அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பர்வேஸ் வர்மா வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் முன்னாள் முதலமைச்சரின் மகன் பர்வேஸ் வர்மா இப்போது பாரதிய ஜனதா கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராகவும் அவர் நிறுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் தோல்வி ஆம் ஆத்மி கட்சியினரை அதிர்ச்சி அடைய செய்திருக்கும். ஏனென்றால் 2 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்து 5 மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்து அவர் மக்கள் நேர்மையாளர் என்று தங்களுக்கு அவர் வாக்களித்தால் மட்டுமே மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பேன் என்று கூறியிருந்த சூழ்நிலையில் இப்போது அவர் புதுடில்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால் பர்வேஸ் வர்மாவிடம் தோல்வியை தழுவியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவியிருக்கிறார். இதே போல ஜங்க்புரா தொகுதியில் 2ஆம் கட்ட முக்கிய தலைவராக கருதப்படக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியின் மணீஷ் சிசோடியா பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவியிருக்கிறார். மணீஷ் சிசோடியாவும் இங்கு ஜங்க்புரா தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பர்வேஸ் வர்மாவிடம் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியை தழுவியதைப் போல இங்கு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரிடம் ஜங்க்புரா தொகுதியில் மணீஷ் சிசோடியாவும் தோல்வியை தழுவியிருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியின் 2 முக்கிய தலைவர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். அந்த கட்சி 22 தொகுதிகளில் முன்னிலை வகித்த போதும் ஆம் ஆத்மி கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியை தழுவியிருக்கிறார். அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் முக்கிய தலைவரான மணீஷ் சிசோடியாவும் ஜங்க்புரா தொகுதியில் தோல்வியை தழுவியிருக்கிறார். காலையில் இருந்து முன்னிலை பின்னிலை என்று மாறி மாறி அந்த வெற்றி தோல்வி நிலவரங்கள் வந்த நிலையில் இப்போது மணீஷ் சிசோடியாவும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவியிருக்கிறார். ஜங்க்புரா தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரிடம் மணீஷ் சிசோடியாவும் தோல்வியை தழுவியிருக்கிறார். பர்வேஸ் வர்மாவிடம் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தோல்வியை தழுவியிருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியின் 2 முக்கிய தலைவர்கள் தோல்வியை தழுவி இருப்பது அந்த கட்சியினரிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அவர்களது அறிவுறுத்தலின் பேரில்தான் தங்களது வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை உள்ளிட்ட வருமான வரித்துறை சோதனை மற்றும் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன என்ற குற்றச்சாட்டை முன்னிறுத்திதான் அவர்கள் டெல்லி வாக்காளர்களிலே பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் இருவரும் தோல்வி அடைந்திருப்பது டெல்லி மாநில மக்களின் முடிவை உறுதியாக காட்டுகிறது. மற்றொன்றும் இந்த இருவரும் முக்கிய வேட்பாளர்கள் தோல்வியடைந்த அந்த பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களும் பர்வேஸ் வர்மாவும் ஒரு முன்னாள் முதலமைச்சரின் மகன் முக்கியமான வேட்பாளராக அந்த கட்சியின் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்திருப்பதன் மூலமாக பர்வேஸ் வர்மா முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக முன்னிறுத்தப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இப்போது எழுந்திருக்கிறது. பர்வேஸ் வர்மா வெற்றி பெற்றிருக்கிறார். இதேபோல் அங்கு ஜங்க்புரா தொகுதியில் மணீஷ் சிசோடியாவை தோற்கடித்து பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். 2 முக்கிய தலைவர்கள் தோல்வியடைந்ததுதான் இப்போது டெல்லி தேர்தலில் மிக முக்கிய செய்தியாக இப்போது கருதப்படுகிறது. இருந்தபோதிலும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அந்த தோல்வியை மணீஷ் சிசோடியாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு 636 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தர்மேந்திர சிங்கிடம் அவர் மணீஷ் சிசோடியா தோல்வி அடைந்திருக்கிறார். இதே போல புதுடில்லியில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் 1000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் தோல்வி அடைந்திருக்கிறார்.